ஹே காய்ஸ், இன்னோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? என்னோட வீடியோஸ் பார்க்குற என் காண்டாக்ட்ஸில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உன்னால் எப்படி மார்னிங் எழுந்து இவ்வளோ ஐட்டம் செய்ய முடியுது? அது வரைக்கும் குட்டீஸ் அமைதியாக இருப்பாங்களா, சேட்டை பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கிடையாது. எனக்கும் எத்தனையோ எம்டி டேஸ்லாம் இருக்குது. எதுவுமே குக் பண்ணாமல் வெறும் ரைஸ் மட்டும் குக் பண்ணி வச்ச டேஸ்லாம் இருக்குது. நான் வந்து எப்போவுமே பாசிட்டிவானது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற அன்னைக்கு காட்டுறேன். டவுட்ஸ் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணது மஷ்ரூம் பீஸா ப்ளஸ் அத்தி ஜூஸ். லஞ்சுக்காக ஒயிட் ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார், சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அப்பளம் இதான் பிளான் பண்ணேன். ஆனால் சொதப்பிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, டைம் ரொம்பவே ஆகிடுச்சு. சாம்பாருக்கு எல்லாமே ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி ஆகிற டைமில் அப்பளம் பொரிச்சிடலாம். பட் ஹஸ்பண்டுக்கு அது கூட டைம் இல்லை, ரொம்ப டைம் அப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால் செஞ்சது வரைக்கும் பேக் பண்ணிடலாமேன்ட்டு தான். இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பீஸா. பீஸாவோட பேஸை நானே தான் ரெடி பண்ணேன். அதுவும் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணும்போது நான் பீஸா சீசனிங் போடல, அதனால் இப்போ கொஞ்சம் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இந்த பீஸாவோட ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் மட்டும் பேக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் தயிர் இல்லைன்னா ஆஃபீஸ் மேட்ஸோட குழம்பு ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். பாய்.